பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீ ரெங்கநாதர் ஆலயம் வெறும் கல்லும் மண்ணும் கலந்த கட்டிடமல்ல, அது நம் ஆன்மாவின் பயணத்தை உணர்த்தும் ஒரு உன்னத பள்ளி. அங்கே நாம் காணும் தங்கப்பள்ளி, கல்மீன் மற்றும் பரமபதவா ஆகிய மூன்றிற்கும் இடையே ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு இருக்கிறது. முதலாவதாக அந்த தங்கப்பள்ளி. கோவில் பிரகாரத்தின் மேற்கூரையில் மின்னும் அந்த தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளிகளை நாம் அன்னார்ந்து பார்க்கிறோம். ஏன்? நம் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், அதாவது தோஷங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக. கௌதம முனிவரின் சீடர்கள் சாபம் நீங்கி எப்படி தூய்மையானார்களோ அதே போல் இறைவனை தரிசிக்க செல்லும் முன் நம் மனமும் உடலும் பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையாக வேண்டும் என்பதை அந்த பள்ளிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இதுவே பாவ விமோசனம். அடுத்ததாக அந்த அதிசய கல்மீன். பள்ளியை தரிசித்த பின் நாம் காண்பது அந்த மீன் சின்னங்களை. விஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் அடையாளம் இது. ஒரு மீன் எப்படி நீந்தி கொண்டே இருக்குமோ அதே போல நாமும் இந்த சம்சார கடல் என்னும் வாழ்க்கையில் மூழ்கி விடாமல் நீங்கி கரை சேர வேண்டும். அந்த பெரிய மீன் சிறிய மீன்களை காப்பது போல ரெங்கநாதர் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை இது தருகிறது. இதுவே இறைவனின் பாதுகாப்பு. இறுதியாக அந்த புனிதமான பரமபத வாசல். பாவங்கள் நீங்கி இறைவனின் பாதுகாப்பை பெற்ற பின் ஒரு பக்தனின் இறுதி இலக்கு எது? அதுதான் இந்த சொர்க்க வாசல். வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த வாசல் வழியாக நாம் நுழையும் போது நாம் வெறும் கதவை கடக்கவில்லை, இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு பிறப்பற்ற பெரு வாழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம். இதுவே ஆன்மாவின் விடுதலை. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி நம் பாவத்தை துடைக்கிறது, மீன் நமக்கு வழி காட்டுகிறது, பரமபத வாசல் நம்மை பரந்தாமனிடம் சேர்க்கிறது. இந்த மூன்றையும் தரிசிப்பது என்பது ஒரு மனிதன் தன் குறைகளை திருத்திக் கொண்டு இறைவனின் துணையோடு பேரின்ப நிலையை அடைவதை குறிக்கிறது. ரெங்கா ரெங்கா என்று அந்த ரெங்கநாதனை சரணடைவோம், மோட்ச பாதையில் பயணிப்போம்.